எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன சாமி அர்த்தம்? கங்கா கையில சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி அவ தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிங்க. ஆனா இப்ப அவ கொலையை பண்ணிட்டு ஸ்டேஷன்ல இருக்கா. நந்தினியால மந்திரக்கட்டை உடைச்சிக்கிட்டு வெளியில வர முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா நந்தினி வெளியில வந்துட்டான்னு முனியப்ப சொல்றான். முனியப்பனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா அவன் கங்காவையே கைக்குள்ள போட்டுக்கிட்டு குமார பழி வாங்கிட்டான். நாம போட்ட கணக்கெல்லாம் தப்பாவே போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன நடக்குமோன்னு பயப்படுற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. சாமி, நான் புலம்பிக்கிட்டு இருக்க, நீங்க பேசாம இருக்கீங்களா? என்ன அர்த்தம்? நீ கங்காவோட என்ன பார்க்க வந்தப்போ நாகசாஸ்திர புத்தகமும் 3 தாயத்தும் கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா சாமி, கொடுத்தீங்க. பௌர்ணமிக்கு பௌர்ணமி கங்காவை 108 முறை நாகசாஸ்திர மந்திரத்தை உபாசனை பண்ணி ஒவ்வொரு தாயத்தா புத்துல போட்டுட்டு வர சொன்னேனே, அத பண்ணுனியா? செய்ய வச்சியா? இல்ல சாமி. அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? மாந்திரீகங்கிறது புலிவால். அத பிடிச்சிட்டா பிடிய விட்டுறக்கூடாது. நீ விட்டுட்ட, அதுதான் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்கு. ஞான் பௌர்ணமி பூஜை பண்ண முடியாத குறைய ஈடுகட்டத்தான் கங்கா கையால புத்துல தாயத்தை போட்டுட்டு வர சொன்ன. நீ அதை செய்யாம விட்டுட்ட, அதுதான் முனியப்பங்கை ஓங்கிருச்சு. நீங்க சொல்றது சரி சாமி. வீட்டுல இருந்த பிரச்சனை இல்ல, நீங்க சொன்னதை செய்யாம தப்பு பண்ணிட்டேன். சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி அதுக்காக வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல, விட்டு தள்ளு. முடியல சாமி. அடுத்தது நீதான்னு முனியப்ப எழுதி போட்டது என் கண்ணுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கு. நந்தினி புத்த விட்டு வெளியில வந்துருச்சுன்னு அவன் சொன்னது என் மனசு உறுத்திட்டே இருக்கு. இதுல உறுத்தலுக்கே வேலை இல்ல. நந்தினியால வெளியே வரவே முடியாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி சாமி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என் மந்திரக்கட்டு மேல உள்ள நம்பிக்கையில தான் சொல்றேன். ஞான் போட்ட கட்டுல ஒரு நூலை பிரிக்கிற சக்தி கூட நந்தினிக்கு கிடையாது. முனியப்ப அடிச்சு சொல்றானே. அவன் நம்ம நிதானத்தை இழக்க வைக்கிறதுக்காக சொல்றான். அதுக்காக நீ நிதானத்தை இழந்துடாத. அவன் சொன்னதை என்னால அலட்சியப்படுத்த முடியலையே சாமி. நீ என்ன நம்புறியா இல்ல முனியப்பனை நம்புறியா? சாமி, நான் உங்களை நம்பாம வேற யார சாமி நம்ப போறேன்? அப்போ ஞான் சொல்றத கேளு. என்னோட மாந்திரிகம் உன் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிற மாதிரி கங்காவோட மாங்கல்ய பலமும் உன் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்குன்னு முனியப்பனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதுதான் கங்காவும் உன் குடும்பத்திலிருந்து பிரிக்க முனியப்பன் திட்டம் போட்டிருக்கான். கங்காவுக்கு அடிப்படையிலேயே இருக்கிற பக்தி உணர்ச்சிய மூலமா வச்சு முனியப்பன் கங்காவை மனோவசியம் பண்ணி இருக்கான். அவளும் அவன் வசப்பட்டிருக்கா. அதனாலதான் தன்னோட சுய புத்தியை இழந்திருந்த கங்கா முனியப்பன் சொன்ன மாதிரி குமார கொன்னு இருக்கா. இதுல கங்காவை தப்பா நினைக்க எதுவும் இல்ல. ஏன்னா அவளாவே இல்ல. கங்காவே இல்ல. கங்காவை வச்சு குமார கொன்னுட்டா பகையாளிகள்ல ஒருத்தன் செத்ததாவும் ஆச்சு. கங்காவை உன் வீட்டை விட்டு பிரிச்சு ஜெயிலுக்கு அனுப்புனதாவும் ஆச்சுன்னு தான் முனியப்பன் இந்த திட்டத்தையே போட்டிருக்கான். ராஜசேகர், குமார் நம்மளை விட்டு போனது இழப்புன்னா கங்கா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது பெரிய இழப்பு. அதுக்கு இடம் கொடுத்துறாத. உடனே போய் கங்காவை ஜாமீன்ல எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நீங்க சொன்னதும் எனக்கு கொஞ்சம் தெளிவு வந்திருக்கு. ஆனா நந்தினியை பத்தி தான் குழப்பமாவே இருக்கு. உனக்கு இப்போ நந்தினி வெளியே வந்துட்டாலா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா சாமி.
ராஜசேகர், இதுல மாந்திரீக வெள்ளமும் மாந்திரீக திருநீரும் இருக்கு. இத வாங்கிக்கோ. நீ வீட்டுக்கு போனதும் ராத்திரியில யாருக்கும் தெரியாம புத்துக்கிட்ட போய் ஞான் சொல்ற மாதிரி பண்ணு. பண்ணி முடிக்கும் போது ஞான் சொன்னதுதான் உண்மைன்னு உனக்கு தெரியும். அது மட்டுமல்ல ராஜசேகர், நந்தினி புத்த விட்டு வெளியே வரலன்னு உனக்கே நம்பிக்கை வந்துடும். ஓ சாமி, நீங்களும் என் கூட வந்தீங்கன்னா தைரியமா இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஞான் உன் கூட இல்லைனாலும் ஞான் கொடுத்த காப்பு உன் கையில இருக்கு. பயப்பட தேவையில்லை. காப்பு உன்னை காத்து ரட்சிக்கும். தைரியமாயிட்டு போ. வர சாமி. சிலிண்டர் விலை உயர வாய்ப்பு, குறைய வாய்ப்புன்னு போட்டால் செய்தி. டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழை. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஐம் வேணும். ஐ எம் ரமேஷ். என்ன பண்ணுறீங்க? சேலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்டெண்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆஹா. ஃபேமிலி ப்ராப்ளமாக 10 நாள் லீவு போட்டிருந்தேன். இன்னைக்கு தான் லீவு முடிஞ்சு நான் ஊருக்கு போகிறேன் சார். ஆமாம் சார், நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? நேற்று வரைக்கும் ஒரு டிரைவர், இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன். என்ன சார் ஆச்சு? ஓனர் செத்துட்டாருங்க. ஓனர் இருந்தால் என்ன சார், நீங்களே சொந்தமாக ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? இப்போதான் காருக்குலாம் ஈஸியாக லோன் கிடைக்குதே. எங்கே கிடைக்குது? நான் அப்ளை பண்ணாத பேங்கே கிடையாது. எவனும் லோன் தர மாட்டேங்கிறான். சார், இதுதான் என் ஓனர். இந்த பொண்ணு தான் என் முதலாளியை கொலை பண்ணிருச்சு பாருங்க. இந்த பொண்ணு என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? மாமனாருடைய பார்ட்னரையே கொலை பண்ணவளுக்கு நாமெல்லாம் ஏமாத்திரம். இவ்வளவு தெரியணும்னு சொன்னா லதா உயிர் எடுத்த மாதிரி நம்ம உயிரையும் எடுத்துருவா. சார், இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு யாரையும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. கொஞ்சம் வழி விடுங்க சார். வழி விடுங்க சார். டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா. ஸ்டாப்பிங் வரலப்பா. வண்டியை நிறுத்த சொன்னால கொஞ்சம் நிறுத்துங்க. ஆட நிறுத்துப்பா. இறங்க இறங்க இறங்க, சீக்கிரம் இறங்கு. போல ரைட். ஹலோ சார், வேணுவா பேசுறீங்க? ஆமா சார், உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு சார். நீங்க டிராவல்ஸ்க்கு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க மேனேஜர் ஓகே பண்ணிட்டாரு. ரொம்ப நன்றி சார். நீங்க நேர்ல வந்து லோன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சைன் பண்ணிடுங்க. உங்க அப்ளிகேஷன் லோன் சாங்ஷன் டீமுக்கு ஃபார்வர்ட் ஆயிடும். சார், நான் சென்னையில் வந்துட்டு இருக்கேன். ஈவினிங் ஆஃபீஸ் வந்து நேராக வந்து பார்க்குறேன் சார். ஓகே சார். சார், இது உங்களுக்கு லக்கி சான்ஸ். டிலே பண்ணாம வந்துருங்க. ஷூர் சார். சென்னைக்கு போகும்போது டிரைவராக போனேன். ரிட்டர்ன் வரப்போ டிராவல்ஸ்க்கே ஓனராக போகிறேன். சும்மா சொல்லக்கூடாது.
தந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம நம்பின கிருஷ்ண நம்மளை தூக்கி விட ஆரம்பிச்சிட்டான். கிருஷ்ணா போடு. என்கிட்ட கொடு. இருமா. என்ன சீனத்தானே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஈசிஆர்ல ஃபார்ம் ஹவுஸ்னு சேல்ஸ்க்கு வருது. உங்க பையனுக்கு வாங்கி போடுங்க. போன வாரம் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி முடிச்சேன். அடுத்த வருஷம் பார்க்கலாம். ஆண்டவன் நமக்கு என்ன டேட் வச்சிருக்காங்க தெரியாது. போய் இருக்கும் போதே வாங்கி போடு. அதுக்குள்ள நான் போயிட மாட்டேன். சீக்கிரம் போடு தேவசேனா. அடே அப்படியா? வாழ்த்துக்கள். ஏய் ஜிம்மி இங்க வா. அங்கங்க ஓடுற. இழுக்காத. அட இரு ஜிம்மி. ஏமா நாய் குலைக்குது? அம்மாவை பார்த்து தான் குறைக்குது. அது கண்ணுக்கு நான் வேற மாதிரி தெரிவேன். எப்படி தெரிஞ்ச என்னம்மா? நீங்க தான் அது எதுவும் பண்ணலல்ல. அப்புறம் எதுக்கு உங்களை பார்த்து நாய் குலைக்குது? நாய்க்கு நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேனோன்னு பயம். அப்ப அதுவும் எனக்கு நல்லது பண்றதுக்கு தான் குலைக்குதா? அம்மா பாவமா அது. குலைச்சு குலைச்சு வாய் வலிக்க போகுது. நீ எனக்குள்ள வந்துருமா. அப்பதான் அது குலைக்கிறத நிறுத்தும். ஏன் நாய் குலைக்குது? அம்மா மாய வரா. அம்மா மாய வந்துட்டா. இதுக்கு மேல நீ வெளியே இருந்தா தேவையில்லாம சந்தேகம் வந்துடும். எனக்குள்ள வந்துருமா ப்ளீஸ்மா. ஏங்க இன்னொரு தடவை சொல்லு. வந்துருமா ப்ளீஸ்மா. வாமா சீக்கிரம் வாமா. அப்புறம் பாப்போம். வரட்டா? வாங்க வாங்க. என்ன தேவசேனா தனியா விளையாடுற? கூப்பிட்டு இருந்தா நானும் வந்திருப்பேன்ல. உனக்கு எதுக்கு மாயா வீண் சிரமம்? இனிமே கங்கா இடத்துல இருந்து நான் தானே இந்த குடும்பத்தை கவனிக்கணும். இப்ப என்ன விட்டா உனக்கு வேற யாரு இருக்கா? இல்ல உன் கூட விளையாட வேற யாரும் இல்லல்ல. அதான் சொன்னேன். என்ன யோசிக்கிற? எப்பவும் என் கூட ஆசைப்பட்டு தானே விளையாடுவ. இப்ப என்ன யோசனை? இவன் மைண்ட் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலையே. வா நம்ம விளையாடலாம். பால போடு. இப்ப நான் போடுறேன். சரி போடு. சீக்கிரம் போடு. போடு. என்ன பார்த்து பால போடு. என்ன போடு. நான் பால் விளையாடுனதே உனக்காக தான். நீ போனதுக்கு அப்புறம் இவ கூட எனக்கு என்ன விளையாட்டு? நான் போறேன். நீயே விளையாடிக்கோ. ஏ மாயா விளையாடலாம்னு சொல்லிட்டு கிளம்புற? உன் கூட ஒன்னும் விளையாட வரல. உன் அப்பன் பார்க்கணுன்றதுக்காக தான் விளையாட வந்தேன். எனக்கு விளையாடணும்னு தோணல. விளையாடுற மூடே போயிடுச்சு. உனக்கு என்ன பண்ண விளையாடுறதுக்கு மூடு? போனது போனதுதான். விளையாடுறதுக்கு மூடெல்லாம் திரும்ப வராது. சும்மா டார்ச்சர் பண்ணாத.
தேவசேனாவுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் நீதான். நீயும் குழந்தைய கண்டுக்காம போனா எப்படிமா? குழந்தைங்க ஆசை கொஞ்ச நேரம் தாம்மா. அவ போதுன்னு சொல்ற வரைக்கும் கொஞ்சம் விளையாடுமா. போமா. இப்போ உன்னை விட்ட வேற யாருமா இருக்கா? போமா. தாத்தா, அவ போனா போட்டு விடுங்க. அவ என் கூட விளையாட வர மாட்டேங்கிறானே. நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். அவளை பிளாக்மெயில பண்ற. இப்ப போடல நீ என்ன விளையாடவே கூப்பிடக்கூடாது. இருடி வரேன். நான் விளையாடுறேன். சரிம்மா. இப்ப என்ன, நான் உன் கூட விளையாடணும் அவ்வளவுதானே? வாடா செல்ல விளையாடலாம். அப்படி வாடா செல்ல வழிக்கு. பால போடு. இப்ப நீ போடுறி செல்லம். போடுறேன்டா செல்லம், போடுறேன். ஏ செல்லம், விளையாட்டுனா பால் மேல படதான் செய்யும். இதுக்கு போய் அழலாமா? ஐய, சரியான அழுமூஞ்சியா இருக்கியே. இதுக்குதான் நான் விளையாட வரலன்னு அப்பவே சொன்னேன். நான் சும்மா இருந்தாலும் நீங்க என்ன சும்மா இருக்க விட மாட்டீங்க. என் குழந்தைய அழ விடுறேன். இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. தேவசேனா, நீ அழாத. அவளை அம்மா பாத்துக்கிறேன். ஏன் செல்லம் அழறத நிறுத்திட்ட? அழுது முடிச்சிட்டேன் செல்லம். அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா செல்லம்? உனக்கு வாங்கினது பத்தல போல இருக்கு. இப்போ அடிக்கிற அடியில மவளவும் செல்லு முக்கு உடையதா இல்லையான்னு பாரு. போடு, பால போடு செல்லம். தள்ளி நில்லு செல்லம். இவ்ளோ பக்கத்துல இருந்தா தாங்க மாட்டே செல்லம். ஐயோ செல்லம், நீ என்ன அநியாயத்துக்கு கலாய்க்கிறியே. முதல்ல நீ பால போடு. பால் என் பக்கத்துலயாவது வருதான்னு பாப்போம். போடு செல்லம். போடுறேன் செல்லம். ஏன் பொன்னையாடி அடிக்கிற? எப்படி இருக்கு? மாயா, 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 எழுந்திரி மாயா. அம்மா, ஐயோ ஐயோ மாயா, உன் சில்லு மூக்கு உடைஞ்சிருச்சு போல இருக்கு. ரத்தம் வருது பாரு. ஐயோ, ஐயோ செல்லம், விளையாட்டுனா அடிபடதான் செய்யும். இதுக்கு போய் அழுறியே. ஐயே, சரியான அழுமுஞ்சியா இருக்கியே. இதுக்குதான் உன்னை நான் தள்ளி போய் நில்லுன்னு அப்பவே சொன்னேன். கேட்டியா நீ? போ, இனிமே நான் கூட விளையாட வரவே மாட்டேன். போ. அம்மா, சரி வா.